சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா. நாட்டுக்கு நாடு அருமை சிறந்த அழகு பொன்னாடு ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த அருமை தாய்மார்கள் சிறியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மணிகளும் தலைமகள் கவிஸ் நாடக சபா சார்பாக மக்களுக்கு முன்னான அறிவான நாடகம் கர்ணன் சண்டை இல்லை என்றால் 17 சண்டை. இந்த நாடகத்தில் நீங்க யாரும் உங்களோட பேர் என்ன சொல்றீங்களா? காலை உதயமாகும் காலை சூரியனை போல் என்னோட பேரு கண்மணி சகாதேவன். ஓ கண்மணி சகாதேவன் பாலடிக்கு. அப்படி இருந்தாலும் இந்த அழகான சகாதேவனை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் எடுத்த தாய் தந்தை யாரு சொல்லுங்க. யாருங்க சாவது உனக்கு ஏண்டா வர மாட்டேங்குது? நீ சொல்லுங்க யாருங்க.
யாரு? குந்தி மந்தாரிக்கும் குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனும் குந்தி மந்தாரிக்கும் நீங்க பிறந்தீங்க எத்தனை பேர்? 5 பேர். யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன். மூவரும் மந்தார தேவிக்கு பிறந்தவங்க. குந்தமா தேவிக்கு, மந்தார தேவிக்கு நகலன், சகாதேவன். ஆக மொத்தம் 5 பேர். அப்படி இருந்தாலும் ஒன்னானப்பட்ட கோபாலகண்ணன் உன்னை அசிகர பாதமா கூட்ட சொன்னாரு. போலாமா? ஏனென்றால் 18ஆம் நாள் பாரத போர்களும் துவக்கமாகி இப்பொழுது 16 நாள் சண்டையாவது முடிவடைந்து விட்டது. இன்று 17ஆம் நாள் சண்டைக்கு யார் வருவார் துணியின் பக்கம் இருந்து தெரியவில்லை. அதனால நீ பாரி ஊடகத்தில் பதனமாக இருப்பா. நான் நாட்டுக்கு சென்று வருகிறேன். போய் வா. யாருங்க சரிங்க சாமி. இப்பொழுதோ என் அத்தையா விளங்கக்கூடிய குந்தமாதேவியை பார்க்க வேண்டும். போகலாமா? போகலாம். உனக்கு என்ன பைத்தியமா? யாப்பா நாம என்னத்தான் நடந்தாலும் இவத்துக்குள்ளேயே தான் கிடக்குறோம், வெளியே போறதில்ல. வந்துட்டோம். அதுதான்ப்பா அத்தையை கூப்பிடலாம்பா. அத்தை ஓ அத்தை அத்தை யாரப்பா? அத்தையாலே நலந்தானா? பாண்டவரை பெத்தவளே தாய் குந்தி அம்மா, அத்தாய் நலந்தானா? பாண்டு மன்னனை மாலையிட்டு பஞ்ச பாண்டவர் 5 பெற்ற தாயே நலந்தானா? மாயக்கண்ணா, அத்தை அண்ண மகனாகப்பட்ட மாயக்கண்ணன் தாங்கள் நலந்தானா? நலமாக இருக்கிறேன் அத்தை. கண்ணா, அத்தை தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அத்தை இப்பொழுதோ 16 நாள் போர்க்களமாவது முடிந்தது. சரி சரி. இன்று 17ஆம் நாள் போர்க்களத்திற்கு யார் வருகிறார் தெரியுமா? யாரு? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அதிபல கர்ணாவட்டவனோ இப்பொழுது போர்க்களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? அதனால சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். தாங்கள் இத்தனை நாட்களாக பஞ்ச பாண்டவர் 5 கையிலே இருந்த நெல்லிகனி போல் காத்து வந்தேன். இன்று தினமாக அத்தை என்னாலே அத்தையே ஓலத்தையே அப்படியா? ஐயோ கண்ணா, அந்த அர்ஜுனன் மடிவானோ இவனோ மடிவானோ? கண்ணா, இப்பொழுதோ நான் போர்க்களத்தில் இருந்து சரி சரி. பாடி ஊடாரத்திலிருந்து வந்தேன் அல்லவா? ஆஹா. இத்தனை நாளாக காத்தேன்.
இனி என்னால் ஆகாதத்த கண்ணா கண்ணா இந்த வார்த்தை சொல்லலாகுமா சொல்லலாகுமா? அர்ச்சனை இல்லை என்றால் மாயன் இல்லை, இந்த மாயன் இல்லை என்றால் அர்ச்சனை இல்லை. தாங்கள் இல்லை என்றால் இந்த பாண்டவர்களுக்கு ஏது வேலை? மாய கண்ணா, இந்த வார்த்தை சொல்வதற்காக நீங்க இத்தனை நாளா காத்திருந்தீங்க. ஏனென்றால் பஞ்ச பாண்டவர் சின்னஞ்சிறு வயதில் இருந்து இன்றோ 17ஆம் நாள் போர்க்கலாம் இதுவரையும் காத்து வந்து இனி என்னால் காக்க இயலாது. காப்பதாக இருந்தால் ஒருவரால் மட்டுமே ஆகும். அந்த ஒருவரே தாங்களே ஆவீர்கள். அப்படியா? ஆமாம் கண்ணா. அத்தை, நான் என்ன செய்ய முடியும்? அத்தை, சொல்வதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. ஒரு கரங்களாகப்பட்டது 5 மலர் உள்ளது, ஒரு கரங்களில் 1 மலராகப்பட்டது உள்ளது. உனக்கு 1 மலர் வேண்டுமா 5 மலர் வேண்டுமா? கண்ணா, அத்தை, உனக்கு ஏது பைத்திய கீத்து பிடிச்சிருச்சா? எப்படி அத்தை? கண்ணா, இங்க பாரு, பாண்டவர்கள் தான் குந்தி தேவிக்கு பிறந்த 5 பஞ்ச பாண்டவர்கள். இது நாடறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். ஒருவர் வேணுமா 5 வேணுமான்னு கேக்குறியே. எனக்கு பாண்டவர்கள் 5 பேர் தான்ப்பா வேணும். பாண்டவர் 5 தான் நீ பெற்றெடுத்த மக்களா? ஆமா. நல்லா யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பாண்டவர்கள் 5 தான் நான் பெற்றெடுத்த மகன். அன்று தினமாக தூர்வாச மகாமுனிவர். கண்ணா, அத்தை, ஐயோ அப்பா, கண்ணா, உலகே அறிந்தவன் நான் அறியாம கண்ணன். இதை அறியாமல் இருந்திருப்பேனா? கண்ணா, இங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி பாண்டவர் 5 தான் மகன் என்றால் சூரிய பகவானை அழைத்து கேட்கலாமா? ஓ கண்ணா, அத்தை, உண்மைதான். அன்று தினமாக சூரிய பகவானை நினைத்து அந்த மந்தர குலவின் மீது பச்சமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தினாயே, அந்த குழந்தையை என்ன செய்தீர்கள்? அந்த குழந்தையை அப்போதே ஆகாத பிள்ளை என்ற ஆத்திலே விட்டு விட்டேன். தங்க பெவலையாவதை ரெடிய செய்து தங்க போலையில் வைத்து சின்னம் சிறு வயதிலே தங்களுடைய பட்டு பீதாமரத்தை குழந்தையின் மீது போத்து ஆகாத குழந்தை என்ற ஆத்தில் விட்டீர்களே, அந்த குழந்தை இப்பொழுது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? அண்ணா, உனக்கு இது புத்தி கித்து கெட்டு போச்சா? அன்னைக்கே அந்த குழந்தை ஆகாது என்று ஆத்தோட ஆத்தா விட்டுட்டேன். அலையோத அலமோதி அந்த குழந்தை அப்பேதே இறந்திருக்கலாம். இல்லை என்றால் அக்குளத்திலே எவ்வளவு மீன்கள், அந்த மீன்கள் அதை புசித்துக் கொண்டிருக்கலாம். அப்பா, அந்த நினைப்பதுதான் தவறாகப்பட்டது. அப்படியா?
அந்த குழந்தையாகப்பட்டதோ ரதையன் எனும் தேரோட்டியின் கைகளால் கிடைத்தது. அப்படியா? கிடைத்த அந்த குழந்தையாகப்பட்டவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி? அத்தை, நீ பெற்றெடுத்த மகன்தான் அந்த அங்குதாச ஆளுகின்ற வைத்து அனுப்பினாயே, செல்லாத பிள்ளை என்று செல்வத்தை கூட நீ பொருட்படுத்தாமல் ஆத்தோடு அனுப்பி வைத்தாயே மகன் ரதையன் என்னும் சாரதியின் கரங்களால் சிக்கி இப்பொழுது வளர்ந்து வாலிபமாகி துரியன் பக்கம் பச்சமாக வளர்ந்து குந்தி வகுத்துள் மிந்தி பிறந்தவன் முதலாவதாக பிறந்தவன் தான் அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அதிபல கர்ண மகாராஜன். அன்றே நினைத்தேன் அந்த கர்ண மகாராஜன் புள்ளிமான் போல் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மகன் இந்த குந்தி வயிற்றிலே பிறக்க கூடாது என்று சொல்லி நினைத்தேன். இந்த குந்தி வயிற்றில் முந்தி பிறந்த அந்த கர்ண மகாராஜன் உயிரோட தான் இருக்கிறானா? அந்த கர்ணன் தான் இன்று தினமாக போர்க்களம் வர போகிறான். பஞ்ச பாண்டவர் ஐவரையுமே அவன் கரங்களால் தான் மடிய போகிறார்கள். அத்தை, இதுக்கு நான் என்ன செய்வது? அத்தை, உன்னுடைய பவித்திலோ அவன் முதலாக பிறந்தவன். ஓர் தாயார் சென்று கேட்டால் எந்த மகனாக இருந்தாலும் ஆகாது என்று சொல்வானா? அப்படியா? அதனால இப்பொழுது நீ அங்குதாச்சாரிய கர்ணனை சென்று பார்க்கிறாய். தாயும் பிள்ளையும் சேர்ந்திருப்போம் என்று சொல்லி அழைத்தால் வராமல் இருந்து விடுவேனா? அப்படியா? வருவானல்ல கொடைவல்ல கர்ணன். பொன்பொருளை எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கிற கர்ண மகாராஜா இந்த பெற்றெடுத்த தாய் கேட்டால் இல்லை என்றா சொல்வா? இல்லை என்று சொல்லி விடுவானா? போர்க்களம் போகாமல் உன்னிடம் திரும்பி வருவான் அல்லவா? ஆமா. அப்படி ஒருவேளை உன்னிடம் வராமல் இருந்து விட்டால் என்னத்தான் செய்வாய்? நான் என்ன செய்வது? அத்தை, உன்னுடைய மகனாகப்பட்டவனோ நாடில்லாமல் நகரமில்லாமல் இருந்த பொழுது அங்கு தேசத்தை துரிய மன்னனாகப்பட்டவனோ பட்டம் கட்டி வைத்து ஒரு அண்ணனுக்கு அண்ணனாக அருகிலே அமர வைத்தான் அன்று தினமாக. அதனால ஒரு காலம் உன்னுடன் வரமாட்டான். அதனால நான் சொல்வது போல் சத்தியமாக வாங்க வேண்டும். எப்படி கண்ணா? வந்தால் உன்னுடன் அழைத்து வா, வராவிட்டால் முதல் சத்தியமாக வருது. எப்படி? எதிரியாகப்பட்டவன் யார்? கர்ணனுக்கு உன்னுடைய நடுவிருந்த மகனாகப்பட்ட அர்ஜுன மன்னனே எதிரி. ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் மட்டும்தான் எதிரி. அதனால பஞ்ச பாண்டவர்களை நால்வரையும் விட்டுவிட சொல்ல வேண்டும். விட்டுவிட்டு ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனை மட்டும்தான் கொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் போர்க்களத்தில். முதல் சத்தியம் அதுதானா? ஆமா. இரண்டாவது சத்தியம் எப்படி? இரண்டாவது சத்தியமாகப்பட்டது எப்படி? கர்ணனாகப்பட்டவனோ நாகாஸ்திர பானமாகப்பட்டது வைத்திருக்கிறான். நாகாஸ்திர பானத்தை எடுத்து ராணி ஊட்டி எய்தால் நாகாஸ்திர பானமாகப்பட்டதோ எதிராகப்பட்டவனா பாதாளத்திலே ஒளிந்து மறைந்தாலும் நாகாஸ்திரமாகப்பட்டதோ சிரத்தை அறுத்துவிடும். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பானபிரயோகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இரண்டாவது சத்தியம் வாங்க வேண்டும். இந்த இரண்டு சத்தியத்தை பெற்று வந்தால் உன்னுடைய மகன் ஐவரையும் நான் காப்பேன். உடனடியாக அங்குதாசம் சென்று வாருங்கள், அழைத்து வாருங்கள். வரவில்லை என்றால்
நான் கேட்ட 2 சத்தியத்தை பெற்று வாருங்கள். ஆகட்டும் கண்ணா நான் போர்க்களம் சென்று வருகிறேன். ஆகட்டும்